வடக்கு மண்டலத்தை மையப்படுத்தி அரசியல் கட்சிகள் காய் நகர்த்துகிறது அப்படின்றது தொடர்ச்சியாக நாம் பார்த்துட்டு வரோம். இப்போ போன வருடம் சேலத்தில் இளைஞரணி மாநாடு, இப்போ திருவண்ணாமலையில் இந்த நிகழ்வு. என்ன வியூகம்? எல்லாம் மேற்கு மாவட்டத்துக்கும் தென் மாவட்டத்துக்கும் வியூகம் வகுக்கப்படக்கூடிய நிலையில் இந்த வடக்கு மாவட்டங்கள் ஏன் இப்போ கவனம் பெறுது? சேலம் கிட்டத்தட்ட மேற்கு மாவட்டம், மேற்கு பகுதிகள்னு வச்சுக்கலாம். சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநாடு என்பது அது மண்டல மாநாடு அல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை திரட்டி நடத்திய இளைஞரணியினுடைய மாநாடு. அந்த மாநாட்டை முழுவதுமாக தொகுத்து வழங்கியன் அப்படிங்கிற முறையில் அது ஒரு மகத்தான மாபெரும் வெற்றி பெற்ற மாநாடு அப்படிங்கிறத கண்கூடாக நான் அங்கே வந்து பார்த்தேன். அந்த மாநாட்டில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்புகள், அதாவது சமூக நீதியில் தொடங்கி ஒவ்வொருவருக்கும் திராவிட இயக்கம் என்று பல்வேறு தலைப்புகளில் அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தியிருந்தார் திரு உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு வேலை. இந்தியாவில் வேற எந்த அரசியல் கட்சி இந்த அளவுக்கு இளைஞர்களை இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நண்பர்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருந்தால் கூட சொன்னால் நானும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கிறேன். ஆனால் நான் அறிந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர்களில் 1,30,000 பேருமே நிர்வாகிகள், தொண்டர்கள் மட்டுமல்ல, அவர்கள் எல்லோருமே நிர்வாகிகள் இளைஞரணியில். இந்த நிர்வாகிகளை வந்து ஒவ்வொருவரையும் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிய பிறகும் சரி, அதாவது நீங்கள் மாநகர அளவில், நகர அளவில் நிர்வாகிகள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக நேர்காணல் செய்து அவங்கள வந்து நியமித்தார் பொறுப்புகளில்.